இன்றைக்கி சுட சுட கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா கீராமல் போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதை வதங்குறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பழுத்த தக்காளி ஒன்றே ஒன்று வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே போட்டு அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா. இந்த மசாலாவோட ரெசிபி நான் டீட்டெயில் வீடியோவை தனியாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மசாலா இது. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்டிருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையும் கூடவே சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறணும். பரட்டி விட்டுட்டு நம்மளுக்கு கொத்து போடுறதுக்கு தனியாக கரண்டிலாம் தேவையில்லைங்க, வீட்டில் இருக்க டம்ளரே போதும். நீங்களும் இதே மாதிரி விரும்புனீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.